Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா usage of has had, have had and had had. இந்த have and has main verb ஆவும் யூஸ் ஆகும், sometimes helping verb ஆவும் இருக்கும். பட் ஒரே இடத்துல helping verb as well as main verb ரெண்டுமே வந்தது அப்படினா தான் has had, have had, had had அப்படிலாம் வரும். ஸோ அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஹேஸ் அண்ட் ஹேவ் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஹேஸ் அண்ட் ஹேவ் வந்து ஆக்சிலரி வேர்பாக இருக்கும். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா அது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுலலாம் நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுலலாம் பார்த்தோன்னா ஹேஸ் பீன், அப்புறம் ஹேஸ் டன், இந்த மாதிரி ஹேஸ் ஹேவ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஹேஸ் ஹாவே வந்து நம்ம மெயின் வேர்பாக வச்சுருப்போம். மெயின் வேர்ப் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தபோது அந்த ஆக்சிலரி வேர்பாக ஹெல்பிங் வேர்பாக இருக்கும்போது அந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணப்போ அந்த ஹேஸ் அண்ட் ஹேவுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனால் மெயின் வேர்பாக இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் இருக்கும். என்னெல்லாம் அர்த்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக மூணு அர்த்தம் வந்து ரொம்ப நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து பொசஷன். பொசஷன் அப்படின்னா இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்னோடது அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி பொசஷனுக்கு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா ஈட், சாப்பிடுதல். ஏதாவது ஒரு விஷயத்த சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ ஈட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரிங்க், ஏதாவது ஒன்று குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம்னா அதுக்கு ட்ரிங்க் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துலையும் ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேவ், அதாவது பொசஷன், என்கிட்ட இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் அ கார். இப்போது ஐ, வி, யூ, தே அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷி, இட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐன்னு சொல்கிறதுனால ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்கிறேன், என்கிட்ட கார் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ பென், என்கிட்ட பென் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே இது ஹேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஷீ ஹேஸ் அ கார், அவகிட்ட கார் இருக்குது. ஷீ ஹேஸ் அ பென், அவகிட்ட பென் இருக்குது. ஸோ இந்த ஹேவ் அண்ட் ஹேஸ் இப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹேட் எங்கே வரும் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதாவது முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேட் யூஸ் பண்ணுவோம். வி ஹேட் அ கார் வென் ஐ வாஸ் இன் சென்னை. இது என்ன அர்த்தம்னா, நான் சென்னையில் இருந்தப்போ என்கிட்ட கார் இருந்தது, எங்ககிட்ட கார் இருந்தது. வி ஹேட் அ கார் வென் வி வேர் இன் சென்னை. இல்லைனா வென் ஐன்னு சொன்னால் ஐ வாஸ்ன்னு சொல்லலாம், வீன்னு சொன்னால் வேர் சொல்லலாம். ஸோ வி ஹேட் அ கார் வென் ஐ வாஸ் இன் சென்னை, நான் சென்னையில் இருந்தப்போ எங்ககிட்ட கார் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போது இதில் ஹேட் வச்சு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே இது ஈட் அண்ட் ட்ரிங்க், அதுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து யாரோ நமக்கு கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்னோட லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஐ ஆம் ஹேவிங் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே வந்து ஐ ஆம் ஈட்டிங் மை லஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஈட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஐ ஆம் ஹேவிங் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் இப்போ இதே இது நம்ம வந்து ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம், ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ட்ரிங்க்குக்கு பதிலாகவும் நம்ம வந்து இங்கே ஹேவ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஈவினிங் டைமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால், வி ஆர் ஹேவிங் அவர் டீ அப்படின்னு சொல்லலாம். வி ஆர் ஹேவிங் அவர் டீ அப்படின்னா நாங்கள் எங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். வி ஆர் ஹேவிங் அவர் டீ, எங்களோட டீயை குடிச்சிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து வி ஆர் ட்ரிங்கிங் அவர் டீ அப்படின்னு சொல்லாமல் வி ஆர் ஹேவிங் அவர் டீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லாமல் ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரிங்க் சம் வாட்டருக்கு பதிலாக இந்த ட்ரிங்க்ன்ற வார்த்தைக்கு பதிலாக இந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடி. இப்போ யாருக்காவது விக்கல் எடுக்குது, ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு. அண்ட் இப்போ வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த கேக் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ட்ரிங்க், அதாவது ஈட் அப்படின்னு சொல்லணும். ஈட் திஸ் கேக் அப்படின்னு சொல்லாமல் ஹேவ் திஸ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ரொம்ப காமனாக கேஷுவலாக பேசும்போது எல்லாரும் இந்த ஹேவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரிங்க் அண்ட் ஈட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மெஜாரிட்டி வந்து ஹேவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இதே இதை வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது இந்த ஈட், ட்ரிங்க் அதெல்லாம் வர்ற இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் அதெல்லாம் வந்து ஹேஸ் ஹேட், ஹேவ் ஹேட், ஹேட் ஹேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சென்டென்ஸில் மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம்.
ஸோ இப்போது எப்படி இந்த ஹேஸ் ஹேட் ஹேவ் ஹேட் அதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஷீ ஹேஸ் ஈட்டன் ஹர் லஞ்ச். இது என்னென்னா அவள் லஞ்ச் இருந்தால் இப்போ தான் சாப்பிட்ருக்குறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஹேஸ் ஈட்டன் ஹர் லஞ்ச். இப்போ வந்து யாராவது அவள் லஞ்ச் இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு அவள் லஞ்சு சாப்பிட்டுட்டாளா, உன் ஃப்ரெண்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எஸ் ஷி ஹேஸ் ஈட்டன் ஹர் லஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பேசும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் இப்போ ஈட்டன்னு போட்டால் தப்பு கிடையாது. ஆனால் முக்கியமாக இந்த ஈட்டன் அப்படின்றது யூஸ் பண்ணாமல் அங்கே வந்து ஹேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து ஹேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈட் அண்ட் ட்ரிங்க் அதுக்கு பதிலாக ஹேவ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு வேர்பாக யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஹேவோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்னன்னு பார்த்தோம்னா ஹேட். ஹேவ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ஹேட், பாஸ்ட் பார்ட்டிசிபலும் வந்து அதாவது வேர்ப் 3 அப்படின்னு சொல்லுவோமா அதுவும் வந்து ஹேட் தான். அப்போ இங்கே வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸை கொடுக்குறோம். ஸோ ஷீ ஹேஸ் ஈட்டன் ஹர் லஞ்ச் அப்படின்னு சொல்கிறது தான் ஷீ ஹேஸ் ஹேட் ஹர் லஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வர ஹேஸ் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப், அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால அங்கே ஹேஸ் இருக்குது. ரெண்டாவது வர ஹேட் வந்து ஈட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ ஷீ ஹேஸ் ஹேட் ஹர் லஞ்ச், அவளோட லஞ்சை சாப்பிட்டா இப்போதான், அதாவது ரீசெண்ட் பாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டான்றதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொடுத்துருக்குறோம். ஷி ஹேஸ் ஹேட் ஹர் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு ஃப்ளாஸ்கில் டீ கொடுத்து விட்டோன்னே குடிச்சிட்டியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இப்போ தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஐ ஹாவ் ட்ரங்க் மை டீ. இப்போ இதை வந்து ட்ரங்க் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் த வேர்ப் ட்ரிங்க். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ஸோ பட் நம்ம சொல்லும் போது அப்போ எப்படி சொல்லணும், ஐ ஹாவ் ட்ரங்க் மை டீ, நான் வந்து என்னுடைய டீயை குடிச்சிருக்கேன், இப்போ தான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ட்ரங்க் மை டீ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பேசும்போது யாரும் இந்த மாதிரி ட்ரங்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹேடுன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் இந்த ஹேவ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ட்ரிங்க்குக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணுறோமா, அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் வந்து ஹேட். அதனால் ஐ ஹாவ் ஹேட் மை டீ, நான் என்னோட டீயை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ ஹாவ் ஹேட் மை டீ. ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் மை டீ அப்படின்னா இந்த இப்போ தான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நடுவில் வந்து ஜஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஹேட் மை டீ அப்படின்னா இப்போ தான் நான் வந்து டீ குடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஹேட் ரெண்டும் சேர்ந்து வரும். இந்த ரெண்டும் சேர்ந்து எப்போ வரும் அப்படின்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஹேட் அப்படின்னு வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தே ஹேட் தேர் லஞ்ச் பிஃபோர் 2 PM. இது என்ன அப்படின்னா 2 மணிக்கு முன்னாடி அவங்க லஞ்சை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறதுனால ஹேட் வருது நம்ம. ஸோ இப்போ இதே இது நம்ம இந்த ஹேடுக்கு பதிலாக நம்ம ஈட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தே ஹேட் ஈட்டன் தியர் லஞ்ச் பிஃபோர் 2 PM அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் பேசும்போது தே ஹேட் ஈட்டன் தியர் லஞ்ச்னு சொல்ல மாட்டாங்க. ஈட்டுக்கு பதிலாக ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஹேட். அதனால் தே ஹேட் ஹேட் தியர் லஞ்ச் பிஃபோர் 2 PM, 2 மணிக்கு முன்னாடி அவங்க அவங்களோட லஞ்சை சாப்பிட்ருந்தாங்க. தே ஹேட் தியர் லஞ்ச் பிஃபோர் 2 PM. ஸோ இவ்வளோ தான் இந்த ஹேஸ் ஹேட் ஹேட் அப்படின்றது. ரொம்ப சிம்பிள் தான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன் 2 ஹேஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப சிம்பிள். இந்த ஹேஸ்லலாம் கன்ஃபியூஷன் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். I'll meet you in the next lesson. Thank you. Bye.